ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பங்குனி உத்திர தேர் திருவிழாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். பங்குனி உத்திரம் தேர் குருசாமலத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நாம் முருகர் வள்ளி தெய்வானைக்கு சாமி கல்யாணம் நடந்து தேரில் எடுத்து வைப்பாங்க. எடுத்து வச்சு தேர் ஊரை சுற்றி வரும். அதில் நமக்கு 2 தேர் இழுப்பாங்க. பிள்ளையார் தேர் ஒன்று, முருகர் தேர் ஒன்று. வள்ளி தெய்வானைக்கு கல்யாணம் பண்ணி தான் தேர் இழுத்து கொஞ்சம் தூரம் மட்டும் நிறுத்தி வச்சுட்டு அன்றைக்கி வெள்ளிக்கிழமை 2 தேர் இழுப்பாங்க. பிள்ளையார் தேர், முருகர் தேரும். இப்போ தேர் சனிக்கிழமை சாயங்காலம் 4 மணிக்கு மேலே தான் மறுக்கா தேர் இழுத்து ஊரை சுற்றி வலம் வரும். அப்போ வலம் வரப்போ நாங்கள் வருஷமே பக்தர்களுக்கு நீர்மோர், ஏதோ ஒன்று பால், பாதாம் பால் ஏதோ கொடுப்போம். இந்த வருஷம் எல்லாத்துக்கே நாங்கள் பாதாம் பால் கொடுத்தோம். எல்லாத்துக்கும் பாதாம் பால் கொடுத்துட்டு தேர் இழுத்துட்டு எங்கள் அக்கா பையன் வீட்டில் எங்கள் அக்கா பேராண்டி ரொம்ப சந்தோஷப்பட்டான். நாங்கள் ஊருக்கு போனது தேர் இழுத்து முடித்தோன்னையும் 9 மணிக்கு மேலே தான் தேர் நிலை சேர்ந்துச்சு. நிலை சேர்ந்தது பிற்பாடு தான் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்தப்போ தான் அன்றைக்கி பௌர்ணமினால் வீட்லேயே சிம்பிளாக எப்பவுமே கிராண்டாக பௌர்ணமி பூஜை சாமி கும்பிடுவோம். இன்றைக்கி அங்கே ஊருக்கு போயிட்டு வந்தனால கொஞ்சம் லேட்டானனால கொஞ்சம் சிம்பிளாக பௌர்ணமி பூஜை கும்பிட்டாச்சு. இன்றைக்கி ஊருக்கு போயிட்டு எல்லா உறமுறைகளும் பார்த்தது, சொந்த பந்தமெல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி பங்குனி உத்திரம் நாள் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுது. இதே போல் நீங்கள் பங்குனி உத்திரத்துக்கு எங்கே போனீங்க, என்ன பார்த்தீங்க, என்ன ஏதுங்கிறத என் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.